டிமானிட்டைசேஷன் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது வந்து பண மதிப்பிழ இது பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் கள்ள நோட்டுகள் இருக்குது, அது எவ்வளோ வந்ததுன்னு தெரியலன்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ரீலங்கானுடைய எக்கானமி டவுன் ஆச்சு, நேபாள் எக்கானமி டவுன் ஆச்சு, பங்களாதேஷ் எக்கானமி டவுன் ஆச்சு, பாகிஸ்தான் எக்கானமி இல்லாமையே போச்சு. அப்போ இவர்கள் எல்லாரும் தான் இதில் இருந்திருக்காங்க. அப்போ நம்மளுடைய டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால அது ஒரு எஸ்டிமேட், இது வந்து அஃபீஷியலாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரில்லியன் இந்தியன் ருபிக்கு உண்டான ஒரு 15 லட்சம் கோடிக்கு உண்டான அமௌண்ட்டு 500,000 பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா சிதம்பரம் அவர்கள் நம்ம பிரிண்டிங் மிஷின்லாம் அவங்களுக்கு தான் வித்தார். அவங்க அதே கம்பெனிலேருந்து தான் அவர்கள் உண்டான அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் இங்க் எல்லாமே வாங்கினாங்க. ஸோ அப்போது இத்தனை அளவுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய எக்கானமி, நம்மளுடைய பொருளாதாரத்தை இப்படி நினச்ச நேரத்தில் சீரழிச்சிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு முயற்சியை தான் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் வந்தது. இப்போ அதனால் வந்து இந்தியா ஒன்றும் கெட்டு போயிடல. ஆனால் சுற்றியூர் இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்க, இந்த 4-5 நாடுகள் மூலமாக நமக்கு வந்து இந்த பணங்கள் வந்துருந்து. காஷ்மீரில் முக்கியமாக இது நின்று போச்சு, அந்த கல்லறிதலும் அதுவும் நின்று போச்சு. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஏன்னா அப்போ ஃப்ரீயாக வந்து யாரோ அடித்த நோட்டு, சும்மா அது வந்து இது நார்மல் விசிட்டிங் பேப்பர் நோட், பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நின்று போன மாதிரி. இப்போ பங்களாதேஷ்லேயும் அந்த மாதிரி இந்தியாவுக்கு நட்போட, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வருவதை இந்தியா விரும்பும்.